சுபிக்ஷா வாழ்த்துகள். டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 1 வெற்றியாளர். Thank you so much boss. Love you. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்ன மக்களே, போகிற பக்கம் பார்த்தா சுபிக்ஷா வந்து டிக்கெட் ஃபினாலே அடிச்சிருவாங்க போல இருக்கு. அப்படித்தான் இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது இன்றைக்கான டிக்கெட்டு ஒரு வழியாக டிக்கெட் டு ஃபினாலேக்கான ஃபஸ்ட்டு டாஸ்க்கு இன்றைக்கி ஆரம்பிச்சு விட்டானுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலே ஃபஸ்ட்டு டாஸ்க்கே பார்த்திங்க அப்படின்னா சம்பவம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க்கை ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது ஒரு வழியாக இவனுங்க ஃபிசிக்கல் டாஸ்க்குன்னு கொஞ்சம் டஃப்பான ஒரு டாஸ்க் வச்சுட்டானுங்கன்ற மாதிரி தான் நமக்கு சொல்லணும்னு தோணுது. ஸோ அது என்ன நடந்துச்சு, அது மட்டும் இல்லை, இன்றைக்கான பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ப்ரமோ வந்திருக்கு. 4 ப்ரமோலுமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று வந்து நாமினேஷனை பற்றி விக்கல்ஸ் விக்ரம் வந்து திவ்யாவை பற்றி பேசுனது. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறமும் ஒரு நாமினேஷனை பற்றி தான் ஒரு பேச்சு வருது. அதுக்கப்புறம் பார்வதி அண்ட் கமருதீனுக்கான சண்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்கல்ஸ் டிக்கெட் டு ஃபினாலேக்கான அந்த ஒரு இது ஹாட் ஸ்டாரில் 2 ப்ரோமோ வந்திருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஆர் டீம். ஸோ பிஆர் டீம் வந்து வச்சு இது வந்து நான் வந்து காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், மேபி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ டிக்கெட் டு ஃபினாலே ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா என்ன ஏதுன்றதை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கான முதல் ப்ரோமோ பார்த்திங்க அப்படின்னா யார் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான நாமினேஷன் ப்ராசஸ் பற்றி தான் ஃபஸ்ட்டு ஒன்று வருது. அதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இவங்க போட்டிருக்கிற அந்த ப்ரோமோ முழுக்க பார்த்திங்க அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் தான் பேசிகிட்டு இருக்காரு. யாரை பேசிகிட்டு இருக்காருன்னா திவ்யாவை தான் பேசுகிறாரு. பட் திவ்யா வந்து அவருக்கு வந்து திவ்யா மேலே கோபம் இருக்கலாம். பட் இந்த அளவுக்கு ஒரு பேசியிருக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதாவது பேசி ஒருத்தவங்களை மேலே கொண்டு போவீங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இப்போ தான் இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது தேவையில்லாமல் விக்கல்ஸ் விக்ரம் வந்து எடுத்துகிட்டு வராரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கோலைன்னு சொல்கிறது, அப்புறம் ஈகோ அப்படின்னு சொல்கிறது, அயோக்கித்தனன்னு சொல்கிறது, ஃப்ராடுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி இத்தனை வேர்ட்ஸை வந்து எதுக்காக திவ்யா மேலே திணிக்கணும் இவர் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மிகப்பெரிய ஃப்ராட், ஒரு ஈகோ சென்ட்ரிக் மேனியாக முடியாத ஒரு கோலை உங்க மேல வைக்கிற அயோக்கியத்தனம், நானும் முகமுடியும் போட்டுக்கிற ஃப்ராட். ஓகே, நேற்று உங்களுக்கும் திவ்யாவுக்கும் சண்டை வந்துச்சு, அதில் திவ்யா மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் வார்த்தையை விடணுமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி வார்த்தையை விடாதுன்னு. ஆனாலும் இல்லை, நான் அப்படி தான் பேசுவேன், விஜய் சேதுபதி வந்து கேட்டாலும் நான் வந்து சொல்லிக்குவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. பட் விஜய் சேதுபதி வந்தாலும் இவர் வந்து விஜய் சேதுபதி வந்து கேட்பாரான்றது வந்து கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நிறைய விஷயங்களை கேட்க மாட்டேங்கிறேன். இந்த வீட்டில் வந்து எவ்வளவோ நடந்திருக்கு, அதெல்லாம் கேட்கல, இதை மட்டும் கேட்டுருவாரா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அது விஜய் சேதுபதிக்கு அவரோட இந்த வீட்டில் வந்து கண்டஸ்டன்ட் எப்படி ஒழுங்காக விளாட்லையோ அதே மாதிரி ஹோஸ்ட்டுமே ஒழுங்காக பண்ணலை அப்படின்றது தான் ஒன்று. ஸோ இப்படி பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷன் பண்ணுறேன்ற பேரில் தன்னோட வன்மத்தை தான் நிறைய கக்கண மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி வேணாம், விக்கல்ஸ் விக்ரமுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சைடு இருக்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் சைடு எதுக்கு நீங்கள் காட்டிக்கிட்டு இருக்கீன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் வந்துருச்சுங்க. 2வது ப்ரோமோலையுமே யார் எவ்வளோ நாமினேட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டானுங்க நாமினேஷனில். ஸோ இனிமேல் நம்ம வந்து எதையுமே சொல்ல முடியாதுங்க. ஏன் அப்படின்னா ஃபினாலே வந்து நெருங்கிட்டு இருக்கு. ஸோ ஃபினாலே நெருங்க பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நாமினேஷனில் வந்தே ஆகணும். எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்டத்தை வந்து வெளிக்காட்டணும், மக்கள்கிட்ட நீங்கள் காட்டி ஆகணும். நீங்கள் வந்து நாமினேஷனில் வரல, நாமினேஷனில் நீங்கள் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருக்கவே முடியாது. ஏன்னா நாமினேஷனில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் எப்படி விளாண்டுக்கிட்டு இருக்கீங்கன்றது மக்களுக்கும் தெரியும், மக்களும் ஓட்டு போடுவான். நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் நாமினேஷனில் வராமல் இருந்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். ஸோ நாமினேஷனில் வந்தது சரிதான், எல்லாருமே நாமினேஷனில் வந்துட்டாங்க. பட் இப்போ நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நிலவரப்படி யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்கன்னா திவ்யா ஃபஸ்ட்டில் இருக்காங்க, 25% இருக்காங்க. அதுக்கு கீழே வினோத் இருக்கார் 23%. 2 பேருக்குமே அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கிடையாது, 2% தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ உங்களுக்கே தெரியும், இப்போ பிஆர் டீமை வச்சு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. அதில் முக்கியமாக திவ்யாவுக்கு தான் அதிகமான பிஆர் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க, 200%. ஏன்னா இது அவங்க அண்ணனே வந்து சொல்லிட்டு போனார். ஸோ 200% வந்து பிஆர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் திவ்யாவுக்கு வந்து ஓட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஆனால் 2வது நம்ம யார் கானா வினோத் வந்திருக்காரு அப்படின்னா முழுக்க அவர் மேலே இருக்கிற ஃபேன் பேஸ், அவரை பிடிச்சவங்க தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. மேபி அதனால கூட வினோத் வந்து 2வது பொசிஷனில் இருக்கார். கடைசி பொசிஷனில்
சுபிக்ஷா தான் இருக்காங்க ஆஸ் யூஷுவல். ஆனால் இந்த வாரம் எப்படி கனியை தூக்குனானுங்களோ அதே மாதிரி அடுத்த இப்போ இந்த கடைசியில் இந்த வாரம் முடிகிறப்ப யாரை தூக்க போகிறாயின்னு தெரியல. அதுக்கு முன்னாடி சுபிக்ஷா ஒரு வேலையை பார்த்தே ஆகணும். அது என்னன்றதையுமே பார்ப்போம். ஸோ 3வது ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாருவுக்கும் கமருதீனுக்கும் இருக்கிற அந்த ஒரு சண்டை இது காலையிலே வந்துருச்சுங்க. காலையிலே நான் இப்போ என்ன சொல்றேன் அப்படின்னா 9-10 மணிக்கெலாம் இந்த ஒரு மேட்டர் நடந்துருச்சு. அது வந்து ப்ரோமோவாகவே அப்புறமா தான் போட்டிருக்கானுங்க. ஸோ என்ன அப்படின்னா கமருதீனை வந்து பார்வதி யாரு நம்ம வாட்டர்மெலன் கிட்ட வந்து அவன் வந்து பேட் டச் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அதைத்தான் இந்த இடத்துல எனக்கு என்ன ஒரு இது புரியலை அப்படின்னா கமருதீனுக்கு அவங்க யாரு பார்வதி பண்ணது தப்பு பேசுனது தப்புனா பார்வதி கூட சேராமலே இருக்க வேண்டியதானே. நான் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் தவறுதான், பட் என்னுடைய கன்சென்ட்டோட தான் வாட் எவர் ஹஸ் ஹேப்பன்ட். இப்போ வந்து நீ வந்து பார்வதி கிட்ட வந்து பார்வதி தப்பு, பார்வதி இப்படி பேசிட்டா, என்னை வந்து இப்படி பண்ணிட்டா, அப்படி இப்படின்னு பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க இங்கே பாடுறா பார்வதிக்கு அப்படி தோணி இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீ வந்து பண்ணன்றது கிடையாது, எனக்கு தோணி இருக்குன்றது அர்த்தம் வேற, நீ பண்ணன்றது வேற அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்ல புரிய வைக்கிறாங்க. அவன் புரிஞ்சுக்கிற ஒரு மனநிலையில இல்லை. பார்வதி அப்படி தப்பான அந்த இதில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீ எதுக்குடா போய் சேர்றான்னு வினோத் எவ்வளவோ கேட்டுட்டாரு. ஏண்டா நீனும் தப்பு பண்ணியிருக்க, அப்படி அந்த பொண்ணு அந்த மாதிரி சொல்லியிருக்க அப்படின்னா நீ சேர்ந்துருக்கவே கூடாது, மறுபடியும் நீ அந்த பொண்ணுகிட்ட தானே போய் சேர்ந்துக்கிட்டு இருந்த, அப்புறம் எப்படா அப்படின்ற மாதிரி அவரும் கேட்டு அவருமே செம்ம டென்ஷன் ஆயிட்டாருங்க. அங்கே வீட்டில் இருந்த எல்லாருமே டென்ஷன் ஆயிட்டாங்க. அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அரோரா ஒரு விஷயத்தை கேட்டாங்க, நீ ஒருத்தவனு வந்து பேட் டச் பண்ணேன்னு சொல்லி ஒரு மாதிரி பேசியிருக்கா அப்படின்ற மாதிரி. நான் வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சொன்னேன், அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லைன்னு. பட் கமருதீன் அரோரா கிட்ட எந்த மாதிரி ஒரு மாதிரி திருச்சி சொல்லியிருக்கான் அப்படின்னா, அதாவது நான் இந்த விஷயம் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ வந்து பண்ணது வந்து எனக்கு அப்படி தோணுச்சு, அதனால தான் அந்த மாதிரி சொன்னேன்னு சொன்னதை அப்படியே மாற்றி இப்படி சொல்லிட்டான். நீ வந்து அப்படி தான் தோணுச்சு அதனால தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி. அவங்க சொன்ன டோனே வேறு. எனக்கு அந்த டயத்தில் அதாவது வாட்டர்மெலன் கிட்ட சொல்லும்போது அந்த மாதிரி அந்த எனக்கு தோணுச்சுடா அதனால தான் நான் சொன்னேன்ற மாதிரி ஒரு விஷயத்த கமருதீன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதை எடுத்துட்டு வந்து எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கான். இது 3வது ப்ரோமோ மட்டும் கிடையாது, 4வது ப்ரோமோலே இதுதான் வருது. பார்வதி சொல்லிட்டாங்க மன்னிச்சிடுறா எவ்வளோ வாட்டி மன்னிப்பு கேட்டாங்க, ஆனால் கேட்குற மாதிரி இல்லை. அவங்க அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் போய் பார்வதியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துல கமருதீன் கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கான். கோவப்பட்டு கத்தி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஆல்ரெடி நீ பண்ண விஷயங்கள் எல்லாமே வெளியே தெரிஞ்சு போச்சு. ஆனால் எதுக்காக இப்போ கத்தி இந்த ஒரு பிரச்சனை இந்த அளவுக்கு பூதாகரமாக கொண்டு வந்துகிட்டு இருக்கானுங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் டீமை வச்சு ஒரு ப்ரோமோ வந்து ஹாட் ஸ்டாரில் போட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் பிஆர் டீம் இருக்குன்றது வந்து மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா விக்கல் சுக்கரமா இருக்கட்டும், இன்னும் 2-3 பேர்லாம் அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, சரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் திவ்யா ஒழுங்கா ஏற்றுக்கிற மாதிரி தெரில. அது திவ்யா ஏற்றுக்கல அப்படின்னா பிஆர் டீம் இல்லைன்னு சொல்லலை, இருக்குன்னு சொல்லலை. அதுதான் பெரிய பிரச்சனை. ஸ்ட்ராங்கான பிஆர் இருக்கிறது கமருதீனோட டீமும் சபரியோட டீம் இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு விட்டுட்டாங்க. திவ்யாவுக்கு பிஆர் இருக்குங்க, சாண்ட்ரா வந்து புட்டு வச்சுட்டாங்க. ஸோ திவ்யாவுக்கு பிஆர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு பிஆர் இருக்குது, குறிப்பாக பார்வதிக்குமே இருக்குது, கமருதீனுக்கு இருக்குது. ஆனால் கானா வினத்து இந்த இடத்துலையுமே ஒரு காமெடி ஃபன் பண்ணிட்டு வேண்டாம், எனக்கு வாடகை கொடுக்க கூட இது இல்லைடா, நான் எனக்கு இஎம்ஐ ஓடிக்கிட்டு இருக்கு, எதுவுமே இல்லாமல் தான் நான் இங்கே வந்தேன், என்கிட்ட 3 லட்ச ரூபா கேட்டாங்கடா பிஆர் இருக்குன்னு, நான் எங்கேருந்துலாம் கொண்டு போய் கொடுப்பேன்னு சொல்லி அவருமே ஒரு ஃபன்னாக ஒரு கலாயை தான் பேசிக்கிட்டு இருந்தார். லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிஆர்னா என்னன்னு தெரியாது, இது மாதிரிலாம் பண்ணுவோன்னு கேட்கும்போது வாடகைக்கே காசு இல்லாத நான் இப்போ உள்ள வந்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கடைசியாக வந்த ப்ரோமோ என்ன அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலே யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு. பட் இந்த ஒரு டிக்கெட் டு ஃபினாலே உண்மையிலே சொல்லணும் ஃபிசிக்கல் டாஸ்க்கு தான். ஸோ எல்லா டாஸ்க்குமே ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நான் என்ன தெரியுமாங்க நினச்சேன், ஃபிசிக்கல் டாஸ்க் வச்சா ஒன்று கமருதீன் ஜெயிப்பான், இல்லை சபரி ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரி நான் மைண்ட் செட்டில் போயிட்டு இருந்தா சுபெக்ஸா ஜெயிச்சுட்டு போயிருச்சுங்க. வெல்கம் டு டிக்கெட் டு ஃபினாலே. ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லணும், அந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குங்க, அந்த ஒரு ஸ்டெமினான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு ஸ்டெமினா அந்த பொண்ணுக்கு இருக்குது. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ நேரம் நின்னாங்கன்னு தெரில, அது லைவில் இன்னும் வரல, இனிமேல் தான் அது வரும். ஸோ எவ்வளோ நேரம் நின்னாங்கன்னு தெரில, ஆனால் வேற லெவலில் பண்ணி விட்டுருச்சுங்க. யாராலையுமே நிற்க முடியல. குறிப்பாக எல்லாருமே இறங்கிட்டாங்க, சாண்ட்ராவாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், கமருதீன். ஒவ்வொருவருக்கும் ஒரு பெரிய ஸ்டாண்ட் வைக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள இமேஜ் ரெஃபரன்ஸின் படி அதன் மேல் ஏறி நிற்க வேண்டும். அப்புறம் யாரு கானா வினத்து, சபரி எல்லாருமே இறங்கிட்டாங்க. எப்ப நீங்க முடியலன்னு இறங்குறீங்களோ அப்ப நீங்க இந்த டாஸ்க்ல இருந்து வெளியேறப்படுவீர்கள். ஆனா சுபிக்ஷா அண்ட் அரோரா மட்டும் கடைசியா நிக்கிற மாதிரி ஒரு இது வந்துகிட்டு இருக்கு, விஷுவல் வந்துச்சு. அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா அரோரா இறங்கிட்டாங்க, சுபிக்ஷா மட்டும் நின்றுகிட்டு இருக்காங்க. வாழ்த்துகள். டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 1 வெற்றியாளர்
வேற லெவலுங்க. ஏன்னா சுபிக்ஷாவை இவ்வளோ வாரமாக வச்சு வந்து கடைசியாக ஃபினாலையும் கொண்டு வந்து விட்டுருவாங்க போல இருக்குது. ஆனால் ஒன்றுமா, உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், உனக்குன்னு இருக்கிறது டிக்கெட் டு ஃபினாலே. நீ அடிச்சிட்ட அப்படின்னா இந்த வாரம் நீ ஃபைனலுக்கு வரையும் வந்துடுவேன். ஆனால் நீ வந்து டிக்கெட் டு ஃபினாலே உன்னால் அடிக்க முடியலை அப்படின்னா இந்த வாரம் வெளியே போகிற ஒரு ஆள் சுபிக்ஷாவாக தான் இருக்கும். அதை தெரிஞ்சு அவங்க விளாண்டு அந்த ஒரு ஃபினாலேவை அடித்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ டிக்கெட் டு ஃபினாலே யார் கையிலன்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா கையில் தான். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து சுபிக்ஷா தான். ஸோ இனிமேல் வரக்கூடிய டாஸ்க் எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, ஃபினாலேவை பேஸ் பண்ணி கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வச்ச எந்த டாஸ்க்குமே அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஃபிசிக்கல் டாஸ்க்காகவும் டஃப்பானதாகவும் இல்லை. ஒன்று ராஜா டாஸ்க்குன்றாங்க, ஸ்கூல் டாஸ்க்குன்றாங்க, இந்த மாதிரி கேவலமான டாஸ்க்காக தான் வச்சானுங்க. அது இந்த இடத்துல எடுபடாது. அப்படி வைக்காமல் இருந்து, ஏன் அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் ஜெயிக்கிறது கிடையாது. இன்னொருத்தர் வந்து நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் அதாவது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வர முடியும். ஆனால் டிக்கெட் டு ஃபைனலில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபிசிக்கல் டாஸ்க்கு ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கணும். ஆமாம், இவன் தான் கடைசி வரைக்கும் நின்னா, இவன் தான் கரெக்டாக பண்ணா, இவன் தான் அவங்க சொன்ன இதை வந்து சரியாக பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு பார்க்குற நமக்குமே வரணும். ஓடி போய் ஜெயிக்கிறவன் தாங்க, ஓடி போய் கடைசியாக யாரை வந்து கோட தொடுறானோ அவன் தாங்க ஜெயிச்சவங்க. இல்லை 10 பேரை நிப்பாட்டி வச்சு இவன் யார் நல்லா போய் ஜெயிப்பான்னு சொல்லி ஒருத்தவனை வந்து கருத்து கேட்டு ஒருத்தவனை சொல்கிறதெல்லாம் அது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. டாஸ்க்குன்னா ஜெயிக்கணும், ஜெயிச்சா மட்டும்தான் டிக்கெட் ஃபினாலே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேமை வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் டிக்கெட் ஃபினாலே எந்த மாதிரிலாம் போய் போகுதுன்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய். Jigga, 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 jigga.